உங்களால் எழுந்துக்க முடியாமல் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சொல்ல, நான் எப்போயும் எழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, முடிஞ்சால் கடை பக்கம் வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக வந்துட்டு மாறணும் வீராவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே அந்த பத்திரிக்கை நசுக்கி தூரத்துக்கு போடுறாங்க விஜய் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடையில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது வந்துட்டு ஒரு பொண்ணு வராங்க. வந்துட்டு என்ன வேலை இருந்தால் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏம்மா இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலையில் போமான்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் வாங்கி பார்க்குறாரு நம்ம மாறன். பார்த்துட்டு, சரிம்மா நீங்கள் வேறு எங்கேயாவும் தேடு, இங்கே எதுனா வேலை கிடச்சிச்சின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக அந்த பொண்ணு வெளியே வருது. அப்போ சூர்யா ஃபோன் பேசிவிட்டு வெளியே போகிறாரு. அவரை பார்த்தோன்னே பயந்துட்டு திரும்பவும் உள்ளே வந்து, அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே பயந்துக்கிட்டு அப்புறமா வாங்கி வச்சுட்டு இப்படி போகிறதுக்காக வந்து திரும்பவும் சூர்யா அதை பார்த்து பயந்து நிற்கிறாங்க மறைஞ்சிட்டு. அப்போ இதை வந்து மாறணும் கார்த்திக் எல்லோரும் நோட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், போகிறத நிறுத்திட்டு இங்கேயே நிற்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சூர்யா வந்து இவங்களை பார்த்தோன்னே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு போய் சந்திரா ஒழுங்காக வெளியே வந்துடு, இவன் கடையில் உனக்கு என்ன வேலை, வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொண்ணு பயந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மாறன் வராரு. என்னடா பொண்ணுக்கிட்ட சகவசம் உனக்கு, பொண்ணுக்கிட்ட வந்துட்டு என்ன என் கடைக்கு வந்த பொண்ணு வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் எதுக்கு இங்கே வந்தா, அவளை முதல்ல வெளியே அனுப்பு, அவளுக்கு எனக்கு வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. வேறு என்னடா பிரச்சனை இருக்க போகுது, உன்னோட பொறுக்கி தந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிருக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பார் இதெல்லாம் வாய விடாதுன்னு 2 பேருக்குள்ளே தள்ளுமுள்ளாகுது. அப்புறம் கார்த்திக் வந்து தடுத்து, அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. அப்பயும் சூர்யா சொல்ல மாட்டேங்கிறாரு. அவளை இங்கே வைக்காதீங்க, அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவள் இங்கே தாண்டா இருப்பா, என்ன பண்ணுவேன், ஏம்மா நாளையிலேருந்து நீ வேலைக்கு வந்துடுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. சூர்யா செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. சந்திரா ஒரு பக்கம் மறுநாள் வந்துட்டு வேலைக்கும் வராங்க. அவங்க எல்லாம் வந்து துணியெல்லாம் எடுத்து காமிச்சு வியாபாரம் பண்ணுறத பார்த்துட்டு, பரவாயில்லடா கரெக்டான ஆளை தான் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு வீரை வந்து சொல்லிகிட்ருக்காங்க மாறன்கிட்ட. அதுக்கப்புறம் கரெக்டாக மது வராங்க. மது வந்த உடனே வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தையல் மிஷினெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் வந்துட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கிறவங்க பேரெல்லாம் இது பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மது வந்து மாறன்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு 10 இன்ஃப்ளூயன்சரை வர சொல்லியிருக்கேன், நம்ம கடையை பற்றி பேசி இது வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக வீடியோலாம் போடணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா வந்துட்டு வியாபாரம் இல்லாததுக்கு இல்லை டல் அடிக்கிறதுக்கு ஏதாவது போலியாக பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு விளம்பரம் தேவை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை மாறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வீரா சொல்கிறதும் கரெக்ட் தான், வேண்டான்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்ல, உடனே நீ என்னடா அங்கே சப்போர்ட் பண்ணுற, உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தான் எப்போ பாரு நான் எது சொன்னாலும் வந்துட்டு தப்பு சொல்கிறீங்கன்னு கோச்சிக்கிட்டு மதுவும் அங்கேருந்து போகிறாங்க. நான் அப்படி சொல்லலைங்கன்னு சொல்லிட்டு வீரா எவ்வளோ சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவள் வந்து நீ சொன்ன தையல் மிஷினுக்கு சரின்னு தானே சொன்னா, நீ ஏன் அவன் மேலே சும்மா வந்துட்டு பழி கூட பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே கோச்சிக்கிட்டு மதுவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் கார்த்திக் போய் பேசுகிறாரு. எதுக்காக அந்த வீராக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, உங்கள் ரிலேட்டிவ் தானே அந்த பொண்ணு, அதுக்கு எதுக்கு மாறன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு மட்டும் தான் அவர் சப்போர்ட் பண்ணணும், அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் இருந்தாலும் எனக்கு எதிரி ஆகிடுவாங்க, அந்த வீராக்கு என்ன பிடிக்கல, எனக்கும் அவ்வளோ பிடிக்கல, கண்டிப்பாக வேணும் எதிரி தான், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோமா சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படியெல்லாம் நினைக்காத, ஒரு தொழில் பண்ண போகிறோம், நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு கார்த்திக் எவ்வளோ சொல்கிறாரு. அதனால் கேட்காம கோவமாக மது அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கடை திறப்புக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மது வந்துட்டு தையல் மிஷின் கொண்டு வந்து வச்சுடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு மாறன் வந்து காமிக்கிறார் தையல் மிஷினெல்லாம், நல்ல விஷயம்டா நல்லதுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ராகவன் வந்துட்டு சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கடையில் நல்லா வந்துட்டு கல்லால் உட்காந்து எல்லாம் பார்த்து ஒரு ஆச்சு இப்படி இருக்கிறாரேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வீராகிட்ட வந்து ரொம்ப சந்தோஷம்டி, ஆனால் காவேரி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வரணும்டி, எப்படியாவது அதை வாங்கி ஆகணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதையும் வாங்கிடலாண்டி, கவலைப்படாதன்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.